இணைய நிகழ்ச்சியின் தலைமை பொறுப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்த்து வருகிற சென்னை வடக்கு மேற்கு மாவட்டத்தினுடைய கழகத்தின் செயலாளர் என் அன்பிற்கினிய சகோதரர் எம்டிசி தனிகா அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு ஆர்ப்பரிக்கிற கூட்டமாக இருந்தாலும் சரி, தேர்தல் களமாக இருந்தாலும் சரி, தேர்தலில் எப்படி பிரச்சார மேலாண்மையை பொதுச் செயலாக இருந்து ஆற்ற முடியும் என்ற ஆற்றல் படைத்த இன்று மற்றவருக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிக் கொண்டிருக்கிற அன்பிற்கினிய சகோதரர் ஆதவ் அர்ஜுன் அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு எங்களுக்கெல்லாம் கழகத்தில் சிறந்த பணிகளை 30 ஆண்டு காலம் ஆட்சி இருக்கிற கழக பொதுச் செயலாளர் அன்பிற்கினிய அரிமன்னன் ஆனந்தன் அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே எங்களுக்கு பிறகு சிறப்பான முறையிலே தன் கருத்துக்களை வழங்க இருக்கிற முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர், தேர்தல் பிரச்சார குழுவினுடைய உறுப்பினர் அன்பிற்கினிய அருமை சகோதரர் பிரபாகரன் அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே அவர் பேச்சை கேட்க வேண்டும் என்று ஆவலோடு அனைவருக்கும் கருத்துக்களை பரிமாறக்கூடிய கழக பரப்புரையாளர், என் நெஞ்சத்தில் நீங்கா இடத்தை பெற்றிருக்கிற அன்பிற்கினிய அருமையினன் நாஞ்சில் சம்பத் அவர்களே, கழகத்தின் துணை பொதுச் செயலாளர், ஆற்றல் மிக்க பேச்சாளர் அன்பிற்கினிய அருமை சகோதரர் ராஜ்மோகன் அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற முனிவேல் அவர்களே, வினோத்குமார் அவர்களே, மைக்கேல் அவர்களே, ரமேஷ் அவர்களே, தினேஷ்குமார் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு கருத்துக்களை வழங்கி இருக்கிற அன்பு சகோதரர் அசோக் அவர்களே, நம்முடைய கழகத்தின் தலைவர், எதிர்கால தமிழகத்தை ஆளப்போகிற தலைவர், அவர் நெஞ்சங்களில் நிறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற கழகத்தின் அனைத்து நிர்வாகிகளே, அன்பிற்கினிய பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை காணுகிற போது அன்பிற்கினிய அருமையனன் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அருமையண்ணன் புரசை பாபு அவர்கள் இந்த பகுதிக்கு பொறுப்பாளராக இங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் தேர்தல் களத்தில். அவரை பற்றி நான் சொல்ல தேவையில்லை. அவர் பொறுப்பாளர் என்று சொன்னாலே மற்றவருக்கு சும்மா சொப்பனமாக விளங்கிக் கொண்டிருப்பவர் என்பதை நான் அறிவேன். என்னோடு பயணம் செய்தவர் அவர். ஆகவே அவரை பற்றி நான் கருத்துக்கள் சொல்வதை காட்டிலும் அன்பு சகோதரர் தனிகா அவர்களை பற்றி சொல்லுகிற போது நான் போக்குவரத்து கழகத்துடைய அமைச்சராக இருக்கிற போது தனிகா அவர்கள் என்டிசியிலே முதல் காலடி வைத்தார்கள். இன்றைக்கும் நான் பார்க்கிறேன், சிறந்த பண்பாளர், உழைக்கக்கூடியவர், உங்களை நேசிக்கக்கூடியவர் என்பதை நான் அறிவேன். அவருக்கு என்னுடைய பாராட்டையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் இதை சொல்லுகிறேன் சொன்னால், 20 ஆண்டு காலம் இந்த இயக்கத்திற்காக தன்னை அர்ப்பணித்தவர். நாங்களெல்லாம் இப்போது உங்களோடு இணைந்திருக்கிறோம். ஏனென்று சொன்னால், புரட்சி தலைவரோடு 1972 எங்கள் பயணங்களை துவங்கினோம். 77 26 வயதிலே சட்டமன்ற உறுப்பினராக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக பவனி வருகிற போது ஒரே மணித்துளி என்னை தூக்கி எறிந்து விட்டார்கள். தாக்கி பிடித்தவர் தான் நம்முடைய தளபதி என்பதை நான் அறிவேன். ஏன் இதை சொல்லுகிறேன் சொன்னால், அடையாளம் தெரியாதவர்களை அடையாளம் காட்டி என்னை
எப்படி பயன்படுத்தினார்கள் என்பது நம்ம அறிவோம். இங்கே அன்பிற்கினிய சகோதரர் இங்கே சொல்லுகிற போது சொன்னார்கள், நம்முடைய ஆதவ அர்ஜுனை பற்றி சொன்னார்கள். என்னை பொறுத்தவரையிலும் தலை சிறந்த தலைவராக திரைப்படத்தில் விளங்கியவர் போற்றல்குரிய ரஜினி அவர்கள். நான் அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 2019 நான் கல்வித்துறையில் பல்வேறு மாற்றங்களை உருவாக்குற போது அவர் ஒரே வரியை சொன்னார், தமிழ்நாட்டில் சிறந்த கல்வித்துறை அமைச்சர் என்று பாராட்டினார். நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் சொன்னால், திறந்த மனது அவரிடத்திலே இருக்கிறது, மனிதனையும் அவரிடத்திலே இருக்கிறது, நேர்மையை பாராட்டுகிற சக்தி அவரிடத்திலே இருக்கிறது என்பதை என்னால் காண முடிந்தது. அப்படிப்பட்ட தலைவரை பற்றி இங்கே சில பேர் சில கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். எங்களை பொறுத்தவரையிலும் போற்றக்கூடியவர், பாராட்டக்கூடியவர், வாழ்த்தக்கூடியவர் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அதற்கு மேலே ஒன்றை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எல்லோரும் இன்றைக்கு நினைக்கிறார்கள், நாளை தமிழகத்தை ஆளப்போகுவர் யார்? நாளை தமிழகத்திலே உங்களால் ஆளப்போகின்றவர் தான் நம்முடைய தளபதி என்பதை நான் நாட்டு மக்கள் அனைவரும் உணர்ந்து கொண்டிருக்கிறார். நான் இதை சொல்வதற்கு காரணம், எல்லோரும் சொன்னார்கள், கூட்டணியிலேயே நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டார்கள். 1972 இந்த இயக்கத்தை புரட்சி தலைவர் துவங்குகிறார். 77 தேர்தல் களத்தில் நிற்கிறார். பொது தேர்தலில் நிற்கின்ற போது எல்லோரும் சொன்னார்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தோர் மற்றவரும் சொன்னார்கள், இது திரைப்படத்தை போல 100 நாள் தான் ஓடும் என்றார். ஆனால் தமிழ்நாட்டின் வரலாற்றில் அவர் உயிருள்ளவரை அவரான் தமிழ்நாட்டுடைய நிரந்தர முதலமைச்சர் என்ற வரலாற்றை படைத்தார். அதற்கு பிறகு அம்மா மதித்தார் செய்தார். இன்றைக்கு சில பேர் சொல்லுகிறார்கள், நாளை தமிழகத்தை ஆளப்போவது நம்முடைய தளபதியை தவிர எவராலும் முடியாது என்ற வரலாற்றை நாம் படைப்போம். இருக்கிற நண்பர்கள் சொல்கிறார்கள், நான் கேட்கிறேன், இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில் நம்முடைய தலைவர் தலைமையாங்கி பொறுப்பேற்றதற்கு பிறகு அவர் இருக்கும் வரை தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் வரலாற்றை படைக்கிற தலைவராக திகழ்வார். அதை யாராலும் மாற்றி காட்ட முடியாது. நான் எதற்காக சொல்லுவேன் சொன்னால், ஆண்டவர்கள் ஆண்டு கொண்டிருப்பவர்கள் ஒரு தூய்மையான ஆட்சியை தமிழகத்திலே தர வேண்டும் என்பதுதான் அவருடைய லட்சிய பயணமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த லட்சிய பயணம் எப்படி நாட்டு மக்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார் சொன்னால், இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில் ஒரு தூய்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசை. ஆனால் அதே நேரத்தில் நாம் எண்ணி பார்க்கிறோம், தலைவரை பார்க்கிறோம், அம்மாவை பார்க்கிறோம். நான் இன்றைக்கு தளபதியை காணுகிறேன். நான் இன்றைக்கு சொல்வதற்கு காரணம், எத்தனையோ தலைவரிடத்திலே நான் பழகி இருக்கிறேன். நான் உங்களிடத்தை ஒன்றை சொல்ல விரும்புகிறேன், அவருடைய மனிதனையும் எப்படி இருக்கிறது என்பதற்கு. நான் அம்மா படத்தை தான் வைத்துக் கொண்டிருக்கிறேன். நான் என்ன செய்வது என்று நினைத்து வேலூர் பொதுக்கூட்டத்திலே அவர் பேசுவதற்கு முன்னால் அம்மா படம், அவர் வணங்கி கொண்டிருக்கிற படம், தலைவர் படத்தை வைத்து நான் வேலூர் கூட்டத்திலே சென்ற போது அவர் அதை எண்ணிப்பாக கவனித்து விட்டார். அடுத்த நாள் என்னை அழைத்தார் தனியாக, சார் அம்மா படத்தையே வச்சுக்கிது, அப்போதான் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குனார். எந்த தலைவர் சொல்வார்? இது வரலாற்று அப்படிப்பட்ட தலைவர். நான் எதற்காக நேசிக்கிறேன் என்று சொன்னால், 50 ஆண்டு கால உழைப்பை ஒரே நொடிப்புள்ளில் தூக்கி எறிந்தவரும் இருக்கிறார்கள். ஆனால் அம்மா படத்தை நீங்கள் 25 ஆண்டு காலம் தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அப்படி இருக்கிற போது அதைத்தான் நான் பார்க்கிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொன்னார். நான் எதற்காக இதை சொல்கிறேன் சொன்னால், உங்களுக்கு தெரியாத ஒன்றல்ல, தனிகா பல ஆண்டுகளாக என்னோடு பழகியவர். நான் இன்றைக்கு பார்க்கிறேன். ஏனென்று சொன்னால் அவருடைய உழைப்பவருக்கு உயர்வு கிடைத்திருக்கிறது. இங்கே உழைத்துக் கொண்டிருக்கிற நீங்கள் அத்தனை பேரும் பொறுப்பிலே இருக்கிறீர்கள். ஆனால் இன்றைக்கு வியாபாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்க ஒரு புறத்தில் இதை தகர்த்திருக்கிற சக்தி ஆரிடத்திலே இருக்கிறது என்றால், தமிழ்நாட்டிலே ஒரே தலைவருக்கு தான் இருக்கிறது. அதுவும் நம்முடைய தூய தலைவராக இருக்கிற தளபதிக்கு மட்டும்தான். இது யாராலும் மாற்றி காட்ட இயலாது. எப்படி நல்லாட்சியை தமிழகத்தில் நடத்த வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிற தலைவர், மற்றவரை எப்படி நேசிக்க வேண்டும் என்கிற தலைவர், அறுபட்டுமல்ல இங்கே இருக்கின்றவர் சொல்லுகிறார்களே, நான் இன்றைக்கு கேட்கிறேன், நான் எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதைத்தான் தலைவர்
மலைக்கடலிலே பாடுகிற போது சொன்னார், இன்னும் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் நாட்டிலேனார். எப்போ பாடிட்டு போன பாட்டு இப்போ வருது. எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் நாட்டிலேனாரு. இதுதானே உங்களுக்கு குஷியா இருக்குது. நம்ம வேகம் வேறு. அதை விட ஒன்றை பாடினார், ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்கள் எனார். அதைத்தான் நம்முடைய தலைவர் இன்றைக்கு பின்பற்றி கொண்டு நம்முடைய தலைவருடைய லட்சியம், கொள்கை அனைத்துமே எல்லோரும் ஒன்றுதான் என்ற தத்துவத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிற தலைவராக நம்முடைய தளபதி விளங்கி கொண்டிருக்கிறார் என்பதை என்னால் காணப்படுகிறது. நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால், எல்லா ஆட்சியும் பார்த்தாகி இருக்கிறது. டெல்லியில் இருக்கிற பல தலைவரை நான் சந்திக்கிற வாய்ப்பு அம்மாளால் கிடைத்தது. நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் சொன்னால், ஒரு தூய தலைவரிடத்தில் நான் இன்றைக்கு வந்து அவரோடு இணைந்து இந்த பணியாற்றுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. உண்மையிலே இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், எனக்கு 20 வயது குறைந்திருக்கிறது. நான் எதற்காக சொல்லுகிறேன் சொன்னால், உங்களோடு இணைந்து பணியாற்றுகிற போது தான் தெரியும் இளைய ரத்தங்கள் எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது, நாட்டை மாற்றுவதற்காக நீங்கள் எப்படி துடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் காணப்படுகிறது. இங்கே பேசுகிறோம் சொன்னார்களே, ஒரு தூய ஆட்சி தமிழகத்தில் வேண்டும். எல்லோருடைய கருத்து இதுதான். ஆண்டவர்கள் போதும் ஆண்டு கொண்டிருப்பவரும் சரியாக இல்லை என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய நிலை. எல்லோரும் சொல்லுகிற கருத்து ஒன்றுதான். பொருளாதாரத்தில் இன்றைக்கு தமிழகம் பின்தங்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை சட்ட ஒழுங்கு சரியாக இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, பாலியல் குற்றங்கள் நடைபெறுகிறது. இங்கே குழந்தைகள் கூட நடமாட முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிற, பள்ளிக்கு செல்கிற குழந்தைகள் கூட போதைப் பொருட்கள் கிடைக்கிறது. இதை முறியடிக்கிற சக்தி ஆனிடத்திலே இருக்கிறது என்றால், மே மாதம் தேர்தல் முடிவு அறிவிக்கின்ற போது அவர்தான் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் என்ற வரலாற்றை படைக்கிற போதுதான் அது உருவாகும். நான் எதற்காக சொல்லுகிறேன் சொன்னால், ஏப்ரல் மாதம் நம்முடைய தேர்தலுடைய பதிவு செய்கிற நாள் 23. நான் நினைத்து பார்த்தேன், அன்றைக்கெல்லாம் நம்முடைய தேர்தல் களத்திலே பூத்திற்கு நீங்கள் வாருங்கள் வாருங்கள் என்று நம்முடைய பூத் கமிட்டி அழைப்பார்கள். சளிச்சு போய் 6:30 மணி 7 மணிக்கு வந்து நிற்பாங்க கியூவில். ஆனால் இன்றைக்கு நிலையை பார்க்கின்ற போது 4 மணிக்கே நீங்கள் போய் 10 மணிக்குள்ள ரிசல்ட் போட்டு வந்துடுவீங்க. அதுதான் நடக்க போகுது. தளபதி தான் வெற்றி பெற்றார் என்ற வரலாறு 10 மணிக்குள்ள முடிஞ்சிரு. கவுண்டிங்லாம் வேண்டியதில்லை, கவுண்டிங் பண்ண வேண்டிய வேலை இல்லை. மே மாதம் கவுண்டிங்கிறதுக்கு வேலையும் கிடையாது. 10 மணிக்குள்ள ரிசல்ட் நமக்கு தெரிஞ்சிரு. நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவர், வெற்றி தளபதி தலைவராக வருவார். அதை யாராலும் மாற்றி காட்ட முடியாது என்ற வரலாறு படைக்கப்படும். நான் உங்கள் வேகத்திலாம் பார்க்க எனக்கே பயமாக இருக்குது. எங்கே போட்டு முதிச்சிருவீங்களே, எங்கே போட்டு நசுக்கிடுவோம் பயமாக இருக்குது. அப்போல்லாம் ஃப்ரீயாக வருவாங்க, ஜாலியாக போவாங்க, மேடைக்கு ஆளை பிடிச்சிருந்து அங்கே உட்கார வைப்பாங்க, கூட்டம் வரும். கூட்டத்தில் இருக்கிற எல்லாருமே கடைசியில் இறுதியாக பேசுகிற போது ஒருத்தர் இருக்க மாட்டேன், சேரை எண்ணி பார்த்துக்க வேண்டியதான். ஆனால் அதற்கு 1 கோடி ரூபாய் செலவாகிறது. மகளிர் மகாநாட்டு நடத்த வேண்டும் என்று சொன்னால் 120 கோடி ரூபாய் செலவு கோவையில். ஆனால் 1 ரூபாய் கூட செலவு செய்யாமல் இவ்வளவு கூட்டங்கள் வருகிறது என்று சொன்னால் நம்முடைய வெற்றி தளபதியை தவிர யாருக்கும் இல்லை. நான் எதற்காக இதை சொல்கிறேன் சொன்னால், தமிழ்நாட்டில் பணம் கொடுக்காத வர ஒரே கூட்டம் நம்ம கூட்டம் தான். நீங்க எதை எதிர்பார்த்து வருகிறீர்கள்? எதுவும் இல்லை. நாடு நலம் பெற, நாட்டு மக்கள் நலம் பெற, இளைஞருடைய எதிர்காலத்தை மனதிலே கொண்டுதான் நல்லாட்சி தமிழகத்திலே மலர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நீங்கள் நல்லெண்ணத்தோடு இங்கே பயணத்தை மேற்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கெல்லாம் என்ன இளைஞர்களாக இருக்கிற உங்களுடைய எண்ணங்கள் என்னென்று சொன்னால், தமிழ்நாட்டில் மீண்டும் ஒரு மாற்றங்கள் உருவாக்கப்பட வேண்டும். தூய்மையான ஆட்சி தமிழகத்திலே தேவை. படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உத்தரவாதம் கிடைக்கப்பட வேண்டும். சாலைகள் மேம்படுத்தப்பட வேண்டும். நான் ஒன்றை சொல்கிறேன், இந்த ஆட்சி மாற்றங்களுக்கு பிறகு ஒரு பாட்டில் தண்ணி 15 ரூபாய்க்கு விற்கிறதா. மேலை நாடுகளே போய் பார்த்தால் தெரியும், எங்க டேப்பு திருப்பினா தண்ணி குடிக்கலாம்.
அவ்வளவு சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது. இதையெல்லாம் மாற்றி காட்டுகிற தலைவராக நம்முடைய தலைவர் வருவார். நீங்கள் 15 ரூபாய் கொடுத்து பாட்டிலை குடிக்கின்ற தண்ணீரை நீங்கள் பெற தேவையில்லை. தூய்மையான தண்ணீர் எங்கு வேண்டுமானாலும் நீங்கள் குடிக்கலாம். அதை உருவாக்குவார். அந்த மனது அவரிடத்திலே இருக்கிறது. அந்த தூய எண்ணம் அவரிடத்திலே இருக்கிறது. நான் இதெல்லாம் சொல்வதற்கு காரணம், நான் பல தேர்தலை சந்தித்து விட்டு பல தலைவரோடு பேசிவிட்டு பல ஆண்டுகள் 45 ஆண்டு காலம் முருடி வருவதற்கு பிறகு உங்களை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. உண்மையிலே இளைஞர்களாக இருக்கிற நீங்கள் எதிர்காலத்தை நோக்கி உங்கள் பயணங்களை மேற்கொள்கிறீர்கள். சிறந்த ஆட்சியை தமிழகத்திலே தர வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஏழையின் கண்ணீர் துடைக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள். ஏழையின் கண்ணீர் மட்டுமல்ல, பெண்களுக்கு முழு பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும் என்று கருதுகிறீர்கள். நானே குறிப்பிடுவதற்கு காரணம், சுதந்திரம் பெற்றவுடனே அண்ணல் காந்தி ஒன்றை சொன்னார். ஒரு பெண் நல்லறிவிலே நகை அணிந்து விட்டு நல்லறிவிலே நடந்து செல்கிற போது அந்த பெண்ணிற்கு எப்படி பாதுகாப்பு இருக்கிறதோ, அன்றைக்கு தான் கெட்ட சுதந்திரம் முழுமையாக பெற்றிருக்கிறது என்று அண்ணல் காந்தி சொன்னாரே. இந்த பெற்ற சுதந்திரத்தை மீண்டும் தமிழ்நாட்டில் நிறுத்தி காட்டக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய வெற்றி தலைவரை தவிர எவராலும் முடியாது என்ற வரலாற்றை நான் படைப்போம் அப்படின்னு சொல்லிட்டாரு. பட்டன் வச்சிருப்பான், டச் பண்ணா போது 5 நிமிஷம் வந்துருவான்ட்டாங்க. இவங்க என்ன வச்சிருக்காங்கன்னா பட்டன் வச்சிருக்காங்க. அவன் தூக்கிட்டு போய் 3 நாள் கழிச்சு விடுறான். எவ்வளவு எண்ணங்கள், தூய்மையான எண்ணங்கள் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு வாகனத்தையும் பட்டன் இருக்க டச் பண்ண போது 5 நிமிடத்தில் அங்கே பாதுகாப்பு அளிப்பதற்கு தனிப்படை அமைக்கப்படுவது நேரடியாக என்னுடைய கண்காணிப்பில் இருக்கும். பெண்களுக்கு முழு பாதுகாப்பு அளிக்கப்படும் என்று சொன்ன ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. நாம் எல்லாரும் சொல்றோம் தூய்மையான ஆட்சி தமிழகத்திலே கொண்டு வருவோம் என்று சொன்னால், எப்படி கொண்டு வருவீங்க, எப்படி கொண்டு வருவீங்க, ஆளுக்கு ஆள் பேசுறாங்க. நம்மை தாக்குவது யார் என்று சொன்னால் 23 கட்சிகள் நம்மை தாக்கி கொண்டிருக்கிறது நம்ம ஒருவரை பற்றி. என்ன காரணம்? மீண்டும் தமிழ்நாட்டில் இவர்தான் வருவார், அதை யாராலும் தடுக்க முடியாது என்ற நிலையை புரிந்து கொண்ட காரணத்தின் அடிப்படையிலே தான் நம்முடைய தளபதி ஆழ்வார். நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், இந்த ஆண்டு 2026 நான் உங்களுக்கு ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன். தேசிய கொடி ஏற்றி வைப்பவர் நம்முடைய தளபதி மட்டும் தானே தவிர யாரும் இல்லை என்பதை குறிப்பிட்டு காட்டி உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.